ஐயா வணக்கம்யா. வணக்கம், வணக்கம். சென்னையில ஒரு ரிசப்ஷன் காமெடின்னு சொன்னீங்க முன்னாடி. அது எனக்கு ஞாபகம் இல்லையா? அது என்ன அது? ஐயா நான் சொல்றேன். நான் வந்து அதிகமா தமிழ் பற்றாளரா இருந்தாலும், நாங்க வேலை பார்த்த இடம் வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனம். அங்க வந்து தமிழ் அதிகமா பேசக்கூடாது. சரி, பெரிய பெரிய வெளிநாட்டுக்காரவங்க, பெரிய பெரிய அதிகாரிகள், ரொம்ப படிச்ச கல்வியாளர்லாம் வருவாங்க. சரி, அப்ப எங்கள மீறி தான் அந்த கம்பெனிக்குள்ள போகணும். சரி, இப்ப எங்களுக்கு கீழ ஒரு 20 பேர் வேலை பார்ப்பாங்க. நாங்க ஏசி ரூம்ல உட்காந்துருப்போம். வாக்கி டாக்கிலாம் பேசுவோம். சரி. அப்ப விசிட்டர்ஸ் வருவாங்க. அதாவது பார்வையாளர். ம், அப்ப அவங்க ஏதாவது ஒரு கம்பெனியில போம்போது அவங்கள சரியான விசாரிச்சு ம். சரியான முகாந்திரம் இருந்தா அவங்கள உள்ள அனுப்பலாம். சரி, அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கீழ உள்ள அசிஸ்டன்ட் வந்து ஒரு விசிட்டர் வந்திருக்காரு. சரி, அவர்ட்ட வந்து அவர் பேர கேட்டாங்க. சரி. இந்த மாரி வாட் இஸ் யுவர் நேம்? உங்க பேர் என்ன? அவர் பேர சொன்னாரு. சரி, திருப்பி நீங்க யார பார்க்கணும்? யார சந்திக்கணும்? ஹூம் டு யூ மீட் ஆங்கிலத்துல கேட்டாங்க. சரி, அவர் அதையும் சொல்லிட்டாரு. ப்ளீஸ் கிவ் யுவர் மொபைல் நம்பர். அவர் ஃபோன் நம்பர குடுத்தாரு. சரி, அப்ப நீங்க எங்கேருந்து வர்றீங்க? அப்படிங்கிற அவரோட இருப்பிடத்த எழுதணும். சரி, சார் வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேட்குறாங்க. சரி, அவர் என்ன படக்குன்னு நாங்க வீட்ல இருந்து தான் வரேன் அப்படின்ட்டாரு. சரி, சரி, அது ஒரே சிரிப்பலை ஆயிருச்சு அங்க. சரி. அப்ப அந்த இடத்துல ஒரு சர்ச்சை கிளம்புற மாரி இருக்கு. அ, அப்ப வந்து நம்ம அத சால்வ் பண்ணணும். அப்ப சரி. அவர்ட்ட சார் ப்ளீஸ் யுவர் லொகேஷன் ப்ளீஸ் அ, அப்படின்னு சொன்னா அவர் வந்து அந்த சென்னையில உள்ள ஒரு ஊர சொன்னாரு. சரி, அப்ப நாங்க சரியா போட்டு அவர வந்து அவர் யார பார்க்கணுமோ அவர அனுப்பி விட்டோம். சரி, இப்படி ஒரு அந்த இடம் பூரா ஒரு சிரிப்பலையா இருந்துச்சு. சரி. நன்றி, வணக்கம். கடலாடி தமிழுக்காக கடலாடி ஏபிஎம் முருகன்.